8 மணி மேஜிக் கேளுங்க. அட்வென்ச்சரஸான விஷயம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்மளோட அட்வென்ச்சரஸ் எப்படி இருக்கும்? 10 நாளைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து போடுவோம். ட்ரெக்கிங் பேர்ல எங்கேயாவது சுத்திட்டு மேல இருந்து வாட்டர் ஸ்லைட்ல கீழே வந்தாலே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஆனா நம்ம ஹீரோ பெல்ஜியம் அப்படிலாம் கிடையாது. தினம் தினம் சாகசமான பயணத்துலதான் அவன் வேலையே இருக்கு. 1000 தேனிகளுக்கு முன்னாடி அசால்ட்டா பயப்படாம வீடியோ எடுத்து பேட்டி எடுத்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் பார்த்தா பெரிய சுழலான காத்துக்கு முன்னாடியும் வீடியோ எடுப்பான். தீவிரவாதிகளுக்கு முன்னாடியும் பேட்டி எடுத்துட்டு இருப்பான். இப்படி அவன் தினம் தினம் வாழ்க்கையுமே ரொம்பவே சாகசமா இருந்தாலும் இப்ப அவனோட வாழ்க்கை சாகசமா இல்ல. இதெல்லாம் ஈஸியா பண்ண அவனுக்கு தன்னோட 8 வயசு குழந்தைய ஸ்கூலுக்கு கிளப்பி அவன் ஸ்கூலுக்கு விடுறதே பெரிய சாகசமா இருக்கு. ஏன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி தன்னோட மனைவி இறந்துடுறாங்க. கமிட் ஆகாம இருந்தா அவனுக்கும் நிறைய ப்ரப்போசல் வரதான் செய்யும். அதே போலதான் அவனுக்கும் நிறைய ப்ரப்போஸ் வந்துச்சு. அது எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஏன்னா ஒரு வாட்டி ஒரு லவ்ல சாட்டிஸ்ஃபையா வாழ்ந்துட்டோம் அப்படின்னா திரும்ப அவங்க இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி நம்ம எந்த ஒரு லவ்வையும் தேட மாட்டோம். அந்த அன்பே அவங்கள காக்கும்ல. அதே போலதான் அவனுக்கும் எதுவுமே தேவைப்படல. தன் குழந்தைங்களை பெருசாக்கணும், நல்லபடியா வளர்க்கணும், சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்கணும்னு மட்டும்தான் அவனோட லட்சியமா இருந்துச்சு. திடீர்னு மூத்த பையனோட ஸ்கூல்ல இருந்து கால் வருது. இங்க வாங்க உங்க குழந்தைய கூட்டு போங்க அப்படின்னு. அவனும் பதறி அடிச்சு வேகமா போறான். பார்த்தா அப்பதான் தெரியுது 10வது முறை, ஒரு முறை கிடையாது 10வது முறையும் வினோதமா டிராயிங் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கான். உடம்புல இருந்து தலைய கட் பண்ணி துண்டு போட்ட மாதிரியும் அதுல இருந்து ரத்தம் சதற மாதிரியும் இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்கூல் பையன் வரைஞ்சா என்ன ஆகுறது? என்விரான்மெண்டே மோசமாகும். அதுவும் இல்லாம உங்களோட பையன் சின்ன சின்ன காசுகள் எல்லாம் திருட ஆரம்பிச்சிடுறான். இது எங்க ஸ்கூலுக்கு கெட்ட பேரை தான் வர வைக்கும். அதனால நீங்க தயவு செஞ்சு உங்க பையனை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னோன்னே அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிருது. இருந்தாலும் தான் பையன் கிட்ட ஹாஷா பேசாம அந்த இடத்துல இருந்து கூட்டு வந்துடுறாரு. என்ன செய்யறதுனே தெரியல. 6 மாசமா இப்படி நான் மன உளைச்சல்ல இருக்கணுமா? என் குழந்தைங்களும் இப்படி டிப்ரெஸ்டாவே இருக்காங்க. அம்மாவோட பாசத்தை திரும்ப கொண்டு வர முடியாதுதான். ஆனா என் குழந்தைங்களோட லைஃப் என்னால மாத்த முடியும்ல. சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கலாம்ல. ஏதாவது ஐடியா கிடைக்காதான்னு சொல்லிட்டு தன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறான். ஃப்ரெண்டு அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றான். இங்க பாருடா, உனக்கே தெரியாம உன் வீட்டுல இருக்க ஒரு புக் எடுத்து படிச்சேன். அதுல சில விஷயங்கள் போட்டிருந்துச்சு. உன்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். நீனே கரெக்டான நேரத்துல வந்திருக்க. அது ஒண்ணும் இல்லடா, உன்னோட மனைவி கடைசி இழந்த நிறைய நான் படிச்ச தப்புதான். ஆனா படிக்காம இருந்தா இதோட விமோஷனா நமக்கு கிடைக்காம போயிருக்கும். சின்ன சின்ன விஷயத்துலயுமே இந்த க்ரூஸ் உண்மையா எனக்கு தெரியல. ஆனா இது உண்மையா இருக்க போய் தான் உங்க குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாள் ஹெக்டிகா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டு வாசல விருந்தினர் நின்றுருக்காங்க. சரியா கவனிக்க முடியல. வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா முகத்துல சிரிப்பு ஒண்ணும் இல்ல, கண்ணுலயும் சிரிப்பு இல்ல. இது ரெண்டுமே இல்லாத விருந்தினா வந்தவங்க என்ன நினைப்பாங்க? வரவேற்க இஷ்டம் இல்லைன்னு நினைப்பாங்க. அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடறாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு தன்மானம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாம அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடறாங்க. விட்டு போகும்போது உங்க வீட்டுல ஒரு சில சாபத்தையும் விட்டு போயிருக்காங்கடா. அதனாலதான் இப்படி நடந்திருக்கு. இதுக்கான சொல்யூஷன் எங்கேயாவது இருக்குன்னு சொல்லி நானும் பக்கத்து திருப்பி பார்த்துக்கிட்டே வரும்போது சில அணிச்ச மலர்கள் இருந்துச்சு. விருந்தினர்களுக்கும் அணிச்சத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசித்து பார்க்கும் போதாண்டா தெரிஞ்சிச்சு. மூப்புக்குள்ளையும் அணிச்சு முகம் தெரிந்து நோக்குக்குள்ளையும் விருந்து. அணிச்ச மலர்கள் நம்மளோட சுவாசம் பட்டவுடனே வாடி போயிடும். அதே போலதான் விருந்தினர்கள் முன்னாடி நம்ம சின்னதா சிரிக்கலைனாலும் அவங்களும் வாடி போயிருவாங்க. அப்ப அணிச்ச மலர்களை நம்ம ப்ரொடக்டிவா பாத்துக்கிட்டாலே போதும்டா. உன்னோட வீட்டுல இருக்க சாம்பம் எல்லாமே நீங்கிரும் நினைக்கிறேன். இதுக்காக நம்ம ஊர்ல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி அணிச்சம் இருக்கிற ஒரு பூந்தோட்டத்தை பாத்துட்டேன். அந்த பூந்தோட்டத்து பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. நம்ம இனிமேல் எல்லாரும் அங்கதான் தக்க போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கோங்கன்னு அவன் சொல்லிட்டு கிளம்பிடலாம். அவனுக்கு இந்த ஊரை விட்டு போக மனசே இல்லை. ஏன்னா தன்னோட மனைவியோட நினைவுகள் எல்லாமே இந்த ஊருக்குள்ளதான் இருக்கு. இருந்தாலும் தன் குழந்தைகளோட சந்தோஷத்துக்காக வீட்டோட நல்லதுக்காக கிளம்பணும்னு சொல்லிட்டு அவனும் இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுறான். இப்போ புது வீட்டு பக்கம் ரீச் ஆயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிக்கிட்டே இருக்கும் போது தன்னோட பொண்ணை காணோம். எங்கடா தன் பொண்ணை காணாமேன்னு சுத்தி முத்தி பார்க்கும்போது பாக்குறான் ஒரு பெரிய மயில்களுக்கு நடுவுல விளையாண்டுகிட்டு இருக்கா. தன் பையன் சிங்கத்து மேல உட்காந்து உரிமைக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய ஜூவே இருக்கு. அப்பதான் ஹவுஸ் ஓனர் சொல்றாங்க, இந்த வீட்டுல நீங்க தங்கணும்னா இந்த அணிச்ச தோட்டத்தையும் இந்த ஜூவையும் நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்றாங்க. என்னது ஜூவா? இப்படி நான் இவ்வளவு மிருகங்களையும் நான் பாதுகாக்கிறது பராமரிக்கிறது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தாலும் தான் குழந்தைங்க சந்தோஷமா இருக்காங்க, இந்த இடத்துல லைஃப் சேஞ்ச் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கையில அவனும் அந்த டாக்குமெண்ட்டை சைன் போட்டு இந்த இடத்த ஃபுல்லா சொந்தமாக்கிடுறான். இன்னமும் அணிச்சு தோட்டத்தை ரொம்பவே பராமரிக்கா. யாரும் உள்ள வந்து மூச்சு காத்து விட்டுற கூடாது, அது வாடி போயிரும் இல்லையா? அப்படிலாம் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்ட போய் அவனுக்கு இருந்த சாபங்கள் எல்லாமே நீங்கிறது. குழந்தைங்களுமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றாங்க.